Vivaha, the Chennai Silks. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. இந்தியாவே செத்ததை சொல்லுச்சு. நக்கீரன் மட்டும்தான் அவர் செத்து போனதா வந்த செய்தியை அவரே படிக்கிற மாதிரி ஒரு செய்தி பண்ணி எந்த பேப்பரை படிக்கிறோம்னு நம்ம போட்டோமோ அந்த பேப்பருக்காரங்க நம்மளை கொலையா கொண்டுட்டாங்க. நான் மதிக்கிற பெரிய பெரிய ஆட்கள் போல நம்மளை திட்டுறாங்க. ஐயோ என்ன, ஆனால் சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள் என்னை அடிக்கிறதுக்கு பயங்கரமாக ஆலோசித்தாங்க. ஒரு அட்டைப்படம் பண்ணி உயிருக்கு பயந்துட்டு ஓடிட்டுருக்கு. நேரம் அவங்க ஆஃபீஸ்க்கே போனேன். செப்டம்பர் 9, 2010 மறக்கவே மாட்டேன். பில்டிங் சிறையில் தான் என்னை அடித்தாங்க. நைட்டே போட்டுருவோம். கண்ணகி முருகேசன் கேஸ் நம்ம தான் வெளியே கொண்டு வந்தது. வாச்சாத்தி நம்ம தான் வெளியே கொண்டு வந்தது. 2003 எங்கள் மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதாவோட அந்த அரசாங்கம் அவங்க டார்ச்சரால், ஜெயலலிதாவோட டார்ச்சராலே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மாமனார் சூசைட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து அந்த சாவுக்கு போக விடாமல் ஜெயிலில் விடலை சார். எனக்கு பரவல் கொடுக்கல. நான் இங்கே இருக்கேன். இப்படி சுற்றி போலீஸு எஸ்பி சேகர்னு எங்கள் அண்ணாச்சி வச்சது. அவர் அந்த பகுதி பார்க்குறாங்க இருக்குது. ஆனால் அப்படின்னாரு, நீங்கள் கண்ணகி முருகேசன் கட்டி வச்சு இழுத்துட்டு போகிறாங்கண்ணே, நியமாக கொலை பண்ணிடுவாங்க போல. உன்னை கிளம்பு, நீ ஏன் இங்கே வந்த, அதை முடிச்சுட்டு வாங்க. விருதாச்சலம் பக்கத்தில் கொல்லப்படுவதற்கு முன்பு சொல்லுவாங்க போகிறாங்க. அதுக்குள்ளே 200 பேர் சுற்றி சார். அந்த பிள்ளையும் கண்ணகியும் முருகேசன் 2 பேரையும் மண்டி போட வச்சு காதில் விஷத்தை ஒத்து கொண்டுருக்காங்க. செத்து கிடந்து தான் போயிருக்காங்க. பாச்சாத்தி என்னங்கிறீங்க, ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் அம்மா தான் வந்து செக்கப் பண்ணி இது பாலியல் பலாத்காரம் 10க்கும் மேற்பட்டவங்க பண்ணதுனால உதிரம் நிறைய செஞ்சிருக்கு, செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ எங்கள் நிருபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் நிருபர் ஒசூர்லேருந்து போகிறாரு. அப்புறம் தான் அந்த 18 பேர் கற்பழிப்பு நம்ம தானே வெளியே கொண்டு வந்தோம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை வச்சு பேசுகிறீங்க, அதை செய்தியாக்குறீங்கன்னா போலீஸார் இதை விசாரிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களும் உங்களை விசாரிப்பாங்கல்ல. உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அந்த சோர்ஸ் என்ன, நம்ம ரிவீல் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் நீங்கள் என்னை அக்யூஸ்டாவில் ட்ரீட் பண்ணாங்க. அப்படி நீங்கள் ஏதோ நான் போய் வீடியோ எடுத்தோம். சாட்சி சொல்லும் அறை அப்படின்னு எனக்காக. ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் இன்ட்ராகேஷன் 2 செல்லு. அந்த செல்லு பார்த்தீங்கன்னா கடுமையான கம்பியாக இருக்கும். உள்ளே வந்து இந்த அடித்து தரதரம் இழுத்து கொண்டு உள்ளே போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி செல்லு, பெரிய கண்ணாடி. எனக்கு இந்த இன்ட்ராகேஷன் டேபிள் நான் பார்த்து பழகிட்டோம். நம்ம தான் எத்தனை கேஸ் கொடாலிருந்து. ஆமாம், இதில் பூரா மைக் இருக்கும். இங்கே ஒரு எருமாடு மாதிரி ஒரு டிஎஸ்பி. நான் இதுக்கு பின்னாடி நான் நகல முடியாது. இந்த அம்மா உட்காந்துருக்க கருத்தம்மா அட்டங்கால் போட்டது. அந்த கால் வந்து என்னுடைய கவுட்டுக்குள்ளே வரும். அப்போ தான் எடுத்தோன்னே கேட்டுச்சு. சரி, அந்த சீடியெல்லாம் கொண்டு வந்தீங்க. நான் என் இருக்கிற எல்லாமே சரி, மிச்ச சீடி எங்கே இருக்குது? 1100 சொன்னீங்கல்ல, 2 3 தானே இருக்குதுல்ல மிச்சம். அது நீங்கள் தாங்க பார்க்கணும். இல்லை உங்கள்கிட்ட இருக்குது. அது சரி, யாரை கேட்டு போட்டீங்க? யாரை கேட்டு போனாங்க? அப்போ நான் சொன்னேன், இது என்ன சாட்சிக்கா இல்லை இன்ட்ராகேஷனான்னு கேட்டேன். மிஸ்டர், நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு. ஒத்துழைக்கலைன்னா 2 வருஷம் ஜெயிலுக்கு தெரியுமாங்களாம். இவன் பிரித்து எடுத்துட்டா உடைக்கிறது இருக்குல்ல அவங்கள. நான் சொன்னேன், என்னங்க இது, நீங்கள் பொம்பளை தானே, அதை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அந்தமோ எகிரி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இந்த மூத்த பத்திரிகையாளர்னு ஒன்று தான் நான் அப்படியே, நான் மூத்த பத்திரிகையாளர் கிடையாது, நான் உழைக்கும் பத்திரிகை. எல்லாருமே பொள்ளாச்சி பாலியல் பயங்கரத்திற்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த செய்தியை தொடர்ந்து பல எதிர்ப்புகளையும் மீறி, ஏன்னா மோரலாகவும் நிறைய இன்னும் இப்படி போய் போடுறீங்களே சே அப்படின்னு எல்லாம் உங்க மேல ஒரு விமர்சனம்லாம் வச்சிருந்தாங்க. அதை தாண்டி அந்த செய்தியை வெகு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் பெரும்பங்கு, அதாவது அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்ததில் பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த தீர்ப்பு எனக்கு வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள், இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா ஆட்டோ சங்கர்லேருந்து போராடுறோம். ஏன் அப்போ வந்து 89 ஒரு செய்தி வந்தது இலங்கையில். ஆமாம், மாத்தையா சுட்டு அப்படின்னு சொல்லி இந்தியாவே செத்ததை சொல்லிச்சு. நக்கீரன் மட்டும்தான். அதுவும் புகைப்படம் மூலமாக பண்ணோம். எப்படின்னா, ஒரு தலையை ஒட்டி வச்சிட்டேன். அவர் செத்து போனதா வந்த செய்தியை அவரே படிக்கிற மாதிரி ஒரு செய்தி பண்ணேன். ஓகே, அட்டைப்படம் சார். பார்த்தீங்கன்னா அப்போ 3 ரூபா புக்கு,
10 ரூபாய்க்கு போச்சு. ரீ எடிஷன் அடிச்சுட்டே இருக்கேன். கவர் பேஜ் மாத்திரம் ஜெராக்ஸ் 10 ரூபாய்க்கு போச்சு. அதே நேரம் எனக்கு எதிர்ப்பு அவ்வளோ வந்துச்சு. யாரு அதாவது ஏன்னா எந்த பேப்பரை படிக்கிறோம்னு நம்ம போட்டோமோ அந்த பேப்பருக்காரங்க நம்மளை கொலையா கொன்னுட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபேக் நியூஸ் மாதிரி ஆயிடும். ஆமாம், கொன்னுட்டாங்க அப்படியே. எனக்கு என்னடா இதே வைக்க எதையே பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் நம்ம ஒரு உயிரோடு இருக்காருன்ற காட்டுறதுக்காக காட்டுறது வைக்கணும். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞானத்தோடலாம் இல்லையே. அது என்ன இங்கிட்டு போய் இப்படி பற்ற வச்சுச்சுன்னு நான் மதிக்கிற பெரிய பெரிய ஆட்கள் பூரா நம்மளை திட்டுறாங்க. ஐயோ என்ன அது வேணாமா அதாக்கு இதாகும். அதெல்லாம் பெரிய பெரிய பத்திரிகையிலேருந்து வேறு உங்களை நான் வந்து கவர் பேஜ் பண்ண போகிறோம். சண்டேலேருந்து போடணும் நான் கவர் பேஜ். நீங்கள் இந்த ரேப்பரை எப்படி பண்ணீங்கன்னு எங்களை செய்முறை செஞ்சு காமிங்கிறான். ஏன்னா இது நான் ஃபேக்குங்கிறதுக்கு. ஆனால் முடிவு என்னாச்சு? ஆனால் சம்மந்தப்பட்ட பத்திரிகையில் என்னை அடிக்கிறதுக்கு பயங்கரமாக ஆலோசிச்சாங்க. நான் என்னென்னா உயிருக்கு ஒரு அட்டைப்படம் பண்ணிட்டு உயிருக்கு பயந்துட்டா ஓடிட்டு இருக்கு. நேரம் அவங்க ஆஃபீஸுக்கே போனேன். சார் என்ன சார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க என்னை மன்னிச்சு விட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன சந்தோஷம், ஐயோ ஒரு அடிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் தர்றோம், ஆனால் எங்கள் ஆஃபீஸுக்கு நீ வரையில அந்த தைரியம் நான் பாராட்டேன் அப்படின்னு என்னை விட்டாங்க. ஆனால் 89 நடந்தது. 2010 அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாரு. அங்க இப்போ நான் சொன்னதானே உண்மையாக போயிடுச்சு. இதே தான் இங்கே பொள்ளாச்சியில் அவர் வாட்டுக்கு எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொன்னான். பாருங்க, இது பூரா ஜெராக்ஸ், இது பூரா இவ்வளவும் பொள்ளாச்சிக்காக நான் நக்கீரனில் வந்த செய்தி. ஓகே, அப்போ நம்ம ஒன்றும் பத்திரிகை தான் நடத்துகிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போட்டதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் வரப்போகுது. எனக்கு பிகாம் நான் கிராஜுவேட். பிகாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு நான் அரிசி கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். ரிசல்ட் வர அன்றைக்கி எங்கள் முதலாளிகிட்ட கேட்டு, நான் ஹாக்கி பிளேயர், அதனால் நான் காரைக்குடிக்கு டோர்னமெண்ட் விளையாட போயிட்டேன் 2 நாள். ஏன்னா 4 கழிச்சு ரிசல்ட் வருது. எங்கள் அப்பாட்ட ஃபெயிலான அடி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கப்பை கொடுத்துட்டா சரி பண்ணிடலாம், அதை ஜெயிச்சுட்டு வந்து மாற்றா அப்படின்ட்டு போயிட்டேன். நான் எங்கள் டீம்லாம் அங்கே இருந்தோம். எனக்கு போடுது, டேய் நெசமாவே நீ பாஸ் ஆகிட்டேன்னா அப்படியே டோர்னமெண்ட் விட்டு விளையாண்டுட்டேன் வந்துட்டேன். அதான் எங்கள் அப்பாட்ட அடி வாங்குறது தப்பிச்சிடலாம்னு. இப்போ இந்த ரிசல்ட்டு எனக்கு ஜட்ஜை மாற்றிட்டாங்கன்னா இவங்க தானே 5 வருஷம் விசாரித்தாங்க. இவங்க ஒரு ஒரு வகையை கொண்டு போயிருப்பாங்க. மற்றவங்க டிலே ஆகுங்கிறதுனால தான். புரியுது சார். இன்னும் நீதி தள்ளி போயிருமே அப்படின்னு. ஏன்னா போட்டப்போ ஒரு பரபரப்பு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சகஜமாயிடலாம் உங்களுக்கு. அவன் 9 வரையும் ஜெயிலில் இருக்கான். பொள்ளாச்சி என்னாச்சுன்னு பார்க்குறவங்களாம் கேட்பான், இந்த பொள்ளாச்சி என்னென்ன ஆச்சுப்பான். 9 பேர் ஜெயிலில் வச்சதே பெருசுப்பா. நான் 9 பேர் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்காங்களா, அதே பெருசு தானையா. ஜாமீன் கூட கொடுக்காம அதே பெருசு தானையா. அது நக்கீரன் கிடைச்ச வெற்றிங்க. இப்போ நக்கீரனுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலாக வருது. காலையில் நாகேந்திரன் தம்பி இருந்தார். அப்போ ஜீவானு ஒரு தம்பி முன்னாடி போகிறேன்னாரு. அவரை நீங்கள் போங்க, நான் நாகேந்திரன் அனுப்புகிறேன். இன்னொரு தம்பி அரவிந்தன் ஒரு தம்பி இருந்தார். நீங்கள் கோயம்புத்தூர் இருங்க, நான் அந்த தம்பி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். அந்த தம்பிகிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன். அண்ணே எல்லோரும் குற்றவாளின்னு ஜட்ஜம்மா சொல்லிடுச்சுண்ணே அப்படின்னார் 10:30 மணிக்கு. அப்பா நீங்கள் எல்லோரும் விடுதலைன்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு போயிடுச்சுல கதை கந்தல் அப்படியே. அப்போ நான் உண்மையிலே எனக்கு அப்பா நம்ம இது வீண் போகலை அப்படின்னு நினச்சிட்டு இதில் எத்தனை பேருக்கு ஏதாவது நான் ஆயில்னு நினைக்கல. எவனுக்கு அதிகபட்சமாக தண்டனை 10 வருஷம் கொடுப்பாங்களா, 15 வருஷம் கொடுப்பாங்க, 7 வருஷம் 2 வருஷம். இப்போ 5 வருஷம் 6 வருஷம் ஜெயிலில் இருந்ததுனால அதை கழிச்சிட்டு நான் 6 மாதம் இருந்துட்டு போங்க அப்படின்வாங்களா, ரைட்டா? இதெல்லாம் கழிச்சிருவாங்கல்ல. இப்படிலாம் நினச்சி அதுக்கு வேறு அடுத்த பரீட்சை அப்படியே 12 மணிலேருந்து அப்படி பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இந்த டிவி ஓடிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்கேன். 12 15 40 அனைவருக்கும் ஆயுள் தரன்னு குரல் போச்சா. ஆள்களை அந்த நீங்கள்
இத்தனை சந்தோஷம் நான் மர்டர் கேஸில் இருக்கையில் எனக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்குது சார். எனக்கு 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ வந்து தினகரன் வந்து ஒரு வழக்கில் எனக்கு 1 வருஷம் தண்டனை கிடச்சி, 1 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க ஒரு கோர்ட்டில் தினகரன் கேஸில். அதுக்கு சொல்லிவிட்டு அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, சாரிங்க எனக்கு வேறு வழி தெரில, ஏன்னா எனக்கு 1 வருஷம் தண்டனையை போட்டு அவர் சேம்பரில் கூப்பிட்டு எனக்கு வேறு வழி தெரில கோபால், நீ மேலே போனால் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜி எனக்கு தண்டனையை போட்டு சொல்கிறார். நான் அந்த மேலே போயிட்டோம் ஜட்ஜ்மெண்ட்டு. அன்னைக்கு செப்டம்பர் 9, 2010 மறக்கவே மாட்டேன். அப்போ தான் முரளி இருந்தார், நம்ம நடிகர் முரளி. எனக்கான ஆப்ரேஷனு கண்ணுக்கு 2ம் மருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆப்ரேட் பண்ணாங்க மருந்து ஊற்றணும் தெரியுமா. ஒரு கண்ணு இது போட்டேன், ஒரு கண்ணு மாத்திரம் ஒரு நாள் தள்ளினதுனால ஒரு கண்ணு மட்டும் திறந்து வச்சுட்டு, இப்போ கன்விக்ட்னு போட்டால் அப்படியே ஜெயிலுக்கு கூட்டு போடுவாங்கல்ல. இந்த இதோட எனக்கு என்ன ரிஸ்க்கு, ஏன்னா மருந்து வேற ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற்றுறதுன்னு வச்சுருக்கான், இந்த மருந்து வேற கையில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல அந்த ஜட்ஜி ரிலீஸ் பண்ணிடுவாருங்கிற ஒரே நம்பிக்கை. ஏன்னா எங்கள் கேஸ் நல்ல கேஸ், எங்களுக்காக சாட்சி கொடுத்தது எல்லாத்தையும் கீழ்கோடி ஜட்ஜி அப்படியே அவங்களுக்கு எதிர்க்கிறப்புக்கு சாட்சி கொடுத்ததா வச்சு மாற்றி ஒரு வேலையை பண்ணிவிட்டார். அந்த ஆளை சொல்லு ரூலை சொல்கிறாங்கிற மாதிரி தானே சொல்லிவிட்டு என்னைய வேற கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாரு. அவர் மறக்க மாட்டேன், அவர் பேர் சேது மாதவன் ஜட்ஜி. இப்போ ஜட்ஜி அவர் போய் நிற்கிறேன், அவர் என்னை பார்த்து அப்படியே முடிக்கிறாரு ஜட்ஜி. எல்லாம் கண்ணு கோவை கட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் விடுதலை போங்க அண்ணாரு. ஆத்தாடி பெரிய கும்பிடு. நீங்கள் அன்றைக்கி உள்ளே வச்சுருந்தா எப்படி இருக்கும், அன்னைக்கு நான் பெற்ற சந்தோஷம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 3 நாள் மர்டர் கேஸு ரிலீஸு இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் விட எனக்கு நேர்ந்த எனக்கு என் மேலே போட்ட வழக்கு, அதுக்காக நான் கோர்ட்டில் நின்னது, அதனால கோர்ட்டில் நின்று என்னை ரிலீஸ் பண்ணது, அதுலாம் வராத சந்தோஷம் அதில் வந்துச்சு. அதை விட கூடுதல் சந்தோஷம் அவங்க தண்டனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் வாடி போயா வந்தானோ பார்த்தீங்களா, அது காசு இருந்தால் சிறை சார். அதான் என்னையும் ஜெயிலில் வச்சுருந்தாங்க, இங்கே சென்னை ஜெயிலில். நான் இங்கே அந்த இப்போ இடித்து கட்டினேன், புழல் போயாச்சு. புழல் போகிறதுக்கு முன்னாடி தான் என்னை வச்சுருந்தாங்க. ஒரு பிரியாணி வாலி வந்து 7000 ரூபா. கருப்பணன்னு ஒருத்தர் இருந்தார், 7000 ரூபா கொடுத்தா அவர் பிரியாணி வாலி அந்த எவ்வளோ கக்கூஸ் வாலி மாதிரி இருக்கும், அந்த வாலியில் கொண்டு வந்து தருவாங்க. அது வெளியே 2000 ரூபா 7000 ரூபா. சூப்பரண்ட் அப்போ செந்தூர் பண்ணியிருந்தேன். அவர் வீட்டில் வந்து மாதம் 7000லேருந்து 10,000 15,000 20,000 அப்படி கப்பம் கட்டிட்டா இந்த ட்ரீட்மெண்ட்டே வேறு. குடிக்கிறதுக்கு தண்ணி காலையிலே கிடச்சிரும், அவங்களுக்கு தண்ணி. 1 லட்ச ரூபா கொடுத்தா தனி லேபரட்டரி இருக்கிற இது தனி அறையெல்லாம் கிடையாது, ஒரு 20 பேர் பணக்காரங்களாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி கும்மால் அடிக்கிற மாதிரி அறை, 4 லேபரட்டரி, டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள். 1 லட்ச ரூபா கொடுத்தான். நான் சொல்கிறது எப்போது 2003 அந்த செந்தூர் பாண்டியன்னு ஒரு சூப்பரண்டு வந்தால் என்கிட்ட நேர்மையாக பேசுவார். அப்புறம் நான் அதுக்குள்ளே போகல, ஆனால் சிறை நான் இதே சேலம் சிறையிலே வச்சுருந்தாங்க. சேலம் சிறையில் எனக்கு ஜான் பாண்டியன் இருந்தார் நான் இருக்கும்போது. அப்புறம் இந்த இவன் இருந்தான் பில்டிங் குமார் சிறையில் தான் என்னை அடித்தாங்க. நைட்டை போட்டுறேன் நான். இப்படி தண்டனை கொடுக்குற சிறையும் இருக்குது. ஏன்னா என்னை பிடிக்கலன்னா இவங்க தான் காசு கொடுத்து போனவங்க, அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. நெல்லைக்கண்ணை 4 நாள் சேலம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அண்ணனை, அது இப்போ இல்லை. அவர் உள்ளேருந்து வெளியே வந்தோடனே, டேய் தம்பி எங்கே இருக்க அண்ணாரு. ஏண்ணே இவா உன்ட்ட பேசணுன்னாரு. நான் போய் பார்த்தேன். என்னப்பா அந்த 9 பேர் உன்னை திட்டிகிட்டே இருக்காங்க சேலம் ஜெயிலில்னாரு. யாருண்ணே என்ன? அதான் பொள்ளாச்சி. அவன் திட்டாமல் எப்படின்னா இருப்பான், நம்மளால உள்ளே போனேன் அப்படி திட்டாமல் இருப்பான். அவ்வளோதான். அந்த ஆள் வீடியோ போலன்னு நாங்கள் உள்ளே வந்திருக்க மாட்டோம். அந்த ஆள் தான் வீடியோ போட்டு எங்களை எல்லா இடத்துலையும் திருமண பக்கம்லாம் எங்களை திட்டுற மாதிரி ஆகிட்டாரு. உங்கள் மேலே ஒரு பகைமையோடு இருக்காங்க.
அப்போ இருந்தாலும் சொன்னாங்க, அவன் கொஞ்சம் வாங்கலாம் நம்மள. கரெக்ட் சார், அது ஒரு அச்சுறுத்தல் தானே. இப்போ தண்டனை வாங்கிட்டாங்கன்னா இன்னும் அது கூடுதலாக போகும். என்ன சார், சாகும் முறை ஆயுள் கரெக்ட் தான், சாகும் முறை தண்டனையாக இருக்கணும்ல. சிறையில் சொகுசாக இருந்துக்கிட்டு நீங்கள் அது எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னுடைய இதே வரேன், மனு பார்க்க போவேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் ஒருத்தர் ஒரு சாகுலந்து பொடாவில் தான் நாங்களாம் அரெஸ்ட் ஆனோம். அவருக்கு மொத்தம் சார் சிக்கன் 65 வச்சு மேலே மூடி அது திறந்து பார்த்து மேலே மூடி அப்படிம்பாங்க. எனக்கு தண்ணியவே விட மாட்டாங்க. புரியுதா? இது வந்து சிறையில் மாத்திரம் ஆளை சொல்லு ரோலை சொல்கிறேன். அது மாதிரி அப்படி இருந்துடக்கூடாதுல்ல இவங்களுக்கு தண்டனை. தண்டனை எப்படி சார் இது? நான் முந்தா நாளும் தூங்கலை, நேற்றும் தூங்கலை. ஏன்னா சந்தோஷம் வந்தாலும் தூங்க மாட்டோம்ல. அது மாதிரி அப்பா வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம். இவங்க பெருந்தனக்காரர்கள் பின்புலம்னு சொல்றீங்க. அப்போ இந்த பின்னணியை மறுபடியும் உடைச்சாங்கன்னா, மேல்முறையீடுகள்ல இதானாங்கன்னா, அதெல்லாம் சட்டம் நமக்கு சட்டத்தை நம்பலாம். உண்மையிலேயே இந்த மாதிரி மேல்முறை இப்போ கண்ணகி முருகேசன் விஷயத்தில் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்களே. கண்ணகி முருகேசன் கேஸ் நம்ம தான் வெளியே கொண்டு வந்தது, வாச்சாத்தி நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். இப்போ இது மேல்முறையீடு போயிட்டு அங்கே போய் செருப்படி வாங்கிட்டு தான் வராங்க. அவங்க கீழ்கோர்ட்டை மதிக்கிறாங்க. நீங்கள் அப்பீல் இங்கே அப்பீல் போகிறதுங்கிறது நடைமுறை, அவங்களுக்கு உரிமை. அவங்களும் பார்ப்பாங்கல்ல சார். என்ன ஹைகோர்ட் வரைக்கும் தான் அந்த சாட்சியங்கள் இதெல்லாம் மறுபடியும் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே மேல்கோர்ட் இருக்குல்ல, தீர்ப்பை தான் பார்க்குறாங்க. அப்படிங்கல எனக்கு என்னமோ நம்பிக்கை இவங்க இன்னொரு வாதம் வைக்கிறாங்க சார். முன்கூட்டியே விடுதலை, ஏதாவது ஒரு தலைவரின் பிறந்தநாள் இவ்வளவு நன்னடத்தை காரணமாக இருக்கு. அது இருக்கு. அதான் நீங்கள் 3 பேர் எரிச்சாங்களே சார் தருமபுரி, அந்த 21 பேர் பேரை நம்ம தானே சொன்னோம். நம்ம சொல்லி தான் சார் நெடுஞ்செலியிலேருந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நெடுஞ்செலியன் அவன் பேர் 21 பேர் நம்ம சொல்லி தான் சார் அரெஸ்ட் ஆனாங்க. அது வரைக்கும் பாதுகாத்துட்டாங்கல்ல சார் அந்த தருமபுரி பஸ் எரிப்பு. அவங்க எல்லாரும் நம்மளை திட்டினாங்க, எங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்களே. இந்த இப்போ நான் இவன் திருநாவூர் அம்மா நம்மளை தேடி வந்து சொல்லிச்சேன், என் பிள்ளை நல்ல பிள்ளை அவனுச்சு, ரொம்ப நல்ல பிள்ளையை பெற்றுருக்க மாதிரி. பாவம் அந்த அம்மாவை அவன் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க. அது அம்மாட்ட நடிச்சிருக்கான், அதான் விஷயம். அதான அந்த அம்மா பருது வைக்குது அப்படியே. அது மாதிரி இந்த 21 பேரை கேபி முனிசாமி இருக்கார்ல நம்மளே ஏடிஎம்கேல பெரிய ஆளு, அவருக்கு என்ன வேலைங்கிறீங்க? அந்த 21 குடும்பத்தை அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு பார்த்தது இவர் தான் செலவெல்லாம். கட்சி விசுவாசத்துல தானே அப்படி பண்ணிட்டாங்க சார். அதுதான் தலைவர் மேல ஏரியா தலைவரை நம்ம விசுவாசம் இல்லை. நான் வந்து இப்போ எனக்கு அந்த படத்தில் வர மாதிரி தான் சார். அடே போடா சரண்டராடா எப்பா நீ பார்த்துக்க, புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த 21 பேரும் கடைசியில் காந்தியா அண்ணாவை பிறந்த நாள் வந்துட்டாங்களே சார். தேச தலைவர்கள் அவங்க 21 பேரும் 3 பிள்ளைகளை துள்ள துடிக்க எரிச்சிட்டு அந்த 21 எதுக்கு சொல்ல வரனா 21 பேர் பேரையும் சொல்லி வந்தாலும் அக்யூஸ் வந்தது நக்கிறது தான். இல்லை இப்போ அவங்க வெளியே வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இதுலேயும் முன்கூட்டியே விடுதலை ஆனாங்க. நிச்சயமாக இதில் வந்து அறம் கொல்லும் பாங்கல்ல, அது வந்து நிச்சயமாக நடக்காது. ஏதோ ஒரு ஆட்சி மாற்றங்கள் இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு அப்போ நமக்கு நம்ம தானே இருக்க தானே போகிறோம். நானும் இருப்போம், நீங்களும் இருப்போம். அப்போ பார்த்துக்குவோம், விட மாட்டாங்க, வரமாட்டாங்க. இப்படி அது வேற 2-3 ஆயில் வேற இல்லை, ஒரு ஆயில்ல விடுவாங்க சார். 2-3 ஆயில் இருக்கிறவனுக்கு நம்புவோம். எஸ், அரசையும் சட்டத்தையும் நம்புறதை தாண்டி நமக்கு வேற எதுவும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அன்னைக்கு 2003 எங்கள் மாமனார் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலலிதாவை அந்த அரசாங்கம் அவங்க டார்ச்சரால், ஜெயலலிதாவோட டார்ச்சராலே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மாமனார் சூசைட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து அந்த சாவுக்கு போக விடாமல் ஜெயிலில் விடலை சார், எனக்கு பரவல் கொடுக்கல. நான் ஹைகோர்ட்டில் போய் தான் பரவல் வாங்கினேன். ஹைகோர்ட்டில் போய் பரவல் வாங்கி நான் போகிறேன் சார். எனக்கு பட்டாலியன் வந்து 4 பட்டாலியன் 3 பட்டாலியன் 450 போலீஸ் எனக்கு பாதுகாப்பு, அந்த சாவுக்கு போகக்கூடாதுன்னு அனுப்பு. அதுலேயும் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? போகிறீங்க, அப்போ எஸ்பி சொல்கிறான், என் கூட எஸ்பி 3 எஸ்பி வந்தாங்க. 3 எஸ்பி? ஆமாம். நீங்கள் வந்து போகிறீங்க, பார்க்குறீங்க, அப்படியே வண்டியில் ஏறி
அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் நான் போனேன், அந்த க்ரௌடு எல்லாம் சொல்லிச்சு. அப்போ என்னை நான் இங்கே இருக்கேன், இப்படி சுற்றி போலீஸு. என் பையன் அங்கே எஸ்பி, என் தம்பிகள் எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. எஸ்பி சேகர்னு எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர், அவர் அந்த பகுதி பார்க்குற நிருபர், அவர் அண்ணா 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 அப்படின்னாரு. சார் அவர் நம்ம அண்ணாச்சி தான் வைக்கணும். நோ சார். அப்புறம் எஸ்பிகிட்ட சொல்லி அனுமதி வாங்கி அவர் முதல்ல கூப்பிடுங்க சார், அவர் செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வந்தார். அண்ணா இந்த கண்ணகி முருகேசன்னு ஒரு பிள்ளை, அந்த இதுன்னு ஒரு லவ் பண்ணவங்கள அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவன் கட்டி வச்சு இழுத்துட்டு போகிறாங்கண்ணே, அநேகமாக கொலை பண்ணிடுவாங்க போல. நீ ஒன்றை கிளம்பியானே, நீ ஒன்றே கிளம்பு, நீ ஏன் இங்கே வந்த, அதை முடிச்சுட்டு வாங்க, விருதாச்சலம் பக்கத்தில் கொல்லப்படுவதற்கு முன்பு சொல்கிறாங்க. அப்போ போகிறாங்க. அதுக்குள்ளே சுற்றி 200 பேர் சுற்றி சார் அந்த பிள்ளையும் கண்ணகியும் முருகேசன் 2 பேரையும் மண்டி போட வச்சு காதில் விஷத்தை ஊற்றி கொண்டிருக்காங்க. செத்து கிடந்து தான் போயிருக்காங்க. அதுவும் இறந்த பணத்தை, அந்த கண்ணகிங்கிறது வன்னியர் சமூகம், இவர் தாழ்த்தப்பட்டவர், இவரை கொண்டு போய் அந்த செத்து பணம் கூட இந்த சுடுகால புதைக்கூடாதுன்னா அவங்களுக்கான சுடுகாலில் கொண்டு போய் புதைக்கிறாங்களாம், எரிக்கிறாங்க. இதை எரிக்கிறாங்க போலீஸுக்கு தெரிஞ்சு. இதுதான் விஷயம். இதை அன்னைக்கு நான் சிறையில் இருந்தாலும் அந்த செய்தியை பண்ணோன்னே அதுதானே சார் இன்னைக்கு வரைக்கும் இதாச்சு. அன்னைக்கு நம்ம சொல்லும்போது எல்லாம் திட்டு தான் செஞ்சான். இப்போ நம்ம அதை ஏன்னா இந்த 200 சுற்றிட்டு இருந்தவனை திட்டு தானே திட்டுவான், நைக்கிறன திட்டு தானே செய்வான். போலீஸ் திட்டினா, எல்லாரும் திட்டினா, நம்மளை எச்சரிக்கை பண்ணான். இன்னைக்கு முருகேசனுடைய வளர்ப்பு தாய்க்கு 10 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட். அதுதான் இன்னைக்கு வாச்சாத்தி. என்னங்கிறீங்க, ஒரு பொண்ணு, ஒரு டாக்டர் அம்மா தான் வந்து செக்கப் பண்ணி இது பாலியல் பலாத்காரம் 10க்கும் மேற்பட்டவங்க பண்ணதுனால அந்த உதிரம் நிறைய சிந்திருக்கு, செக் பண்ணுங்க, எங்கே அது அங்கே ஏதோ ரொம்ப அநியாயம் நடந்திருக்குன்னு ஒரு டாக்டர் அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ எங்கள் நிருபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் நிருபர் ஒசூர்லேருந்து போகிறாரு. அப்புறம்தான் அந்த 18 பேர் கற்பழிப்பை நம்ம தானே வெளியே கொண்டு வந்தோம் வாச்சாத்தியில். இன்னைக்கு வரைக்கும் அவன் எல்லாரும் உள்ளே இருக்கான், அது வேற. இப்போ அந்த பிள்ளை குழந்தை பேரையும் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ஒரு இந்த நீங்கள் டிவிலெலாம் இது நடத்துவாங்கல்ல, ஷோ நடத்தி அந்த பாராட்டுவாங்கல்ல, இந்த விருதுலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த விருதில் அந்த 18 பேரையும் கூப்பிட்டு வந்து அந்த சின்ன பிள்ளை என் கையில் அது இப்போ வளர்ந்துருச்சு. அந்த பிள்ளை என்கிட்ட வந்து அப்படி கையை பிடிச்சி கடிச்சு, நான் தானே அது எல்லாருக்கும் நான் ஏதோ விருது கொடுக்க சொன்னாங்க, நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம் நாங்களும். அதுக்கப்புறம் தோழர்கள், அந்த சண்முகன்னு ஒரு தோழர் இப்போ தான் சிபிஎம் தலைவராக இருக்கார்ல, அவர் தான் இதை ஃபைட் பண்ணவர். அந்த இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நாங்கள் தொடர்ந்து எடுத்தோம். ஒன்றும் அது வாச்சாத்தியும் சரி, அது கண்ணகி முருகேசனாக இருக்கட்டும், பொள்ளாச்சியாக இருக்கட்டும், தொடர் எந்த நேரத்துலையும் சார். சம்டைம்ஸ் நியூஸில் நம்ம ஒன்று பிரேக் பண்ணுவோம், கொண்டு வந்துடுவோம், எல்லா பக்கமும் அதை மிக சீரியஸாக பரவலாக கொண்டு போய் சேர்ப்போம். அரெஸ்ட் ஆகிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னு அதை விட்டுருவோம். ஆனால் ஏன் அதுக்கப்புறமும் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணி அது எனக்கு இப்பயுமே இவங்க 7 பேர் 9 பேர் போயிட்டாங்கன்னு நான் விட மாட்டேங்க. நீயும் தொடருவீங்க. இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்காங்க தம்பி. இப்போ பின்னாடி இருந்தவன் அப்பாடா முடிஞ்சிச்சு, இவங்களோட முடிஞ்சிருச்சுன்னு இருக்குல்ல, இருக்கு அவங்க. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி, இதுக்கு பின்னாடி ஒரு பெருங்கைக்கு 4-5 பேர் இருக்கான், பெருந்தை இருக்காங்கிறான். இவனை விடவே கூடாது. ஏன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான் இப்போது. ஆனால் நிச்சயமாக இந்த போலீஸ்க்கு தான் சொல்லுவாங்க, ஒரு திருடு நடந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தடயம் ஒன்று இருக்கனால இவன் தடயம் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா அந்த 9 பேரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கிறது உண்மை. ஆனால் 9 பேருக்கு பின்னாடி பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது 9 பேருக்கு தெரியும் தானே. இந்த நிஷான்னு ஒரு அம்மா,
அது என்னை சித்திரவதை தான் சிபிசிஐடி என்கொயரி போய் கொலையாக கொண்டாங்கல்ல, அதில் ஒரு அம்மா தான் நிஷா பார்த்திபன். அந்த அம்மா யாருன்னா அந்த ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தர் இப்போ டிஜிபி ஒரு அம்மா கையை பிடிச்சி எடுத்துட்டாருன்னு ஒரு பிரச்சனை வந்து அந்த நிஷா தான், ராஜேஷ் தாஸ் அந்த அம்மா தான் கம்ப்ளைண்ட். அந்த அம்மா வந்து மணிவண்ணன் ஒருத்தர் நாங்கள் சில அக்யூஸ்டை நம்ம தான் ஐடென்டி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவன் போய் சரண்டர் ஆகிடுவான் நம்ம சொல்லிட்டோம்னு. நம்ம அதில் நிறைய ஃபாலோ அப் நிறைய பண்ணோம். அந்த மணிவண்ணன் ஒருத்தர் போய் சரண்டர் ஆகிட்டான். மணிவண்ணன் அப்பா வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருப்பாரு பேட்டி. அவர் என்ன சொல்கிறாரு, நிஷாங்கிற அந்த எஸ்பி என் பையன் தலையில் துப்பாக்கி வச்சு ஒரு இதை எழுதி இதில் கையெழுத்து போடணும்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நாங்கள் 8 பேர் மட்டுமே இதில் சம்மந்தப்பட்டவர்கள், வேறு யாரும் இதில் சம்மந்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கு சார். அப்போ இதுக்கு பின்னாடி பெரிய ஆளுகளாக இருக்காங்க சார், அதை நீங்கள் கண்டுபிடிங்க சார்னு அவர் நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த அம்மா துப்பாக்கி வச்சு அதுக்கு நாங்கள் செய்தி போட்டோம்ல, அந்த அம்மா அதை மறுக்கணும்ல. நான் அப்போல்லாம் துப்பாக்கி கொடுத்து நான் அப்போல்லாம் வாங்கலை அது சொல்லியிருக்கணும்ல. அது நம்ம பண்ணியிருக்கோம் சார். நான் தான் இருக்கேன். நெற்றி பொட்டியில் துப்பாக்கியை வைத்து வாக்குமூலம் வாங்கி எஸ்பி. பொள்ளாச்சி விவகாரத்தில் புதிய அதிர்ச்சி. இந்த மணிவண்ணன் அவங்க அப்பா சிவசுப்ரமணியன் ஒரு ஆள். இது பேட்டி நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் அப்போ அந்த அம்மா இல்லை இதெல்லாம் நாங்கள் வாங்கலைன்னு சொல்லணுமா இல்லையா? கேஸ் போடணும்ல. ஆமாம். அப்போது இதெல்லாம் வந்து இன்னும் அக்யூஸ்ட் இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் உணர்த்துற ஒரு விஷயம் தானே. ஸோ அப்போ ஃபாலோ இன்னும் தொடரும். அதை எப்படி விடுவோம் நம்ம? அதை கண்டுபிடிக்காம வெறும் சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும், மோரலா எத்திக்கலா ப்ளஸ் ஒரு அச்சுறுத்தல், இவங்க பின்னாடியெல்லாம் இப்படி இருக்காங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் அதை வச்சு பேசுகிறீங்க, அதை செய்தியாக்குறீங்கன்னா அரசு தரப்பில் விசாரிச்சுட்டு இருக்காங்க, போலீஸார் இதை விசாரிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களும் உங்களை விசாரிப்பாங்கல்ல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அந்த சோர்ஸ் என்ன, நம்ம ரிவீல் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் பேர் போட்டாலே அது வந்து கேட்கலான்னு இருக்கு. பேர் போட்டால் நீங்கள் சாட்சியாக கூப்பிடலாம், அதனால அக்யூஸ்டாக கூப்பிடக்கூடாதுல்ல. நீங்கள் என்னை அக்யூஸ்டாவில் ட்ரீட் பண்ணாங்க. அப்படி ஏதோ நான் போய் வீடியோ எடுத்த மாதிரி எனக்கு வந்து சாட்சி சமன் தான் வந்து சார் வந்தால் நான் வந்து சரின்ட்டு இப்போது எங்கள் லாயர்கிட்ட சொன்னேன். சரி, எங்கள் ஒரு பெருமாள் சாரும் பாப்பாவும் எங்கள் சீனியர் 2 பேர் இருக்காங்க, அது ஒன்றும் இல்லை சார் போயிட்டு வரலாம். நானே என் கூட 2 அட்வொகேட்டு வந்தாங்க. போனேன், லெஃப்ட் ரைட் போட்டு போனோம். ஒரு 5 மணி இருக்கும். சிபிசிஐடி ஆஃபீஸ் தான். உள்ளே போனால் மூஞ்சி முதல்ல ஓப்பனிங்கே சரியா இல்லை. ஒரு டோரு, அதில் வந்து இன்ட்ராகேஷன் ரூம்னு அதில் ஒட்டியிருக்கு. அதுக்கு மேலே இப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து மேலே ஒட்டுவாங்கல்ல, அதில் வந்து சாட்சி சொல்லும் அறை அப்படின்னு எனக்காக. ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் இன்ட்ராகேஷன் இருக்கு, குற்றவாளிகளை விசாரிக்கிற இடம். சரி, நீங்க இதையும் நியூஸ் ஆக்கிருக்கீங்க அப்படின்னு இல்லை, எனக்காக ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளே போனால் அந்த த்ரெட் இருக்கும், இந்த பக்கம் 2 செல்லு. ஆனா நீங்க சாட்சி விசாரிக்கிற இடத்துக்கு போகாம குற்றவாளிகள் விசாரிக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. என்னை அச்சு பண்ணாங்கன்ட்டு 2 செல்லு. அந்த செல்லு பார்த்தீங்கன்னா கடுமையான கம்பியாக இருக்கும். உள்ளே வந்து இந்த அடித்து தரதரம் இழுத்து கொண்டு உள்ளே போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி செல்லு. இப்போ இப்படி இருக்குன்னா இங்கே பெரிய கண்ணாடி இருக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி நம்மளை விசாரிக்கிறது அங்கே பார்ப்பான், நம்ம பார்க்க முடியாது, அது இருக்குது. அப்புறம் இந்த டேபிள் இவ்வளோதான், இந்த டேபிள் இவ்வளோதான் சார், இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு இந்த இன்ட்ராகேஷன் டேபிள் நான் பார்த்து பழகிட்டோம். நம்ம தான் எத்தனை கேஸு பொடாலேருந்து. ஆமாம், இதில் பூரா மைக் இருக்கும். சுற்றி இதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் இங்கே 2 பெண்கள் உட்காந்தாங்க. ஒரு அம்மா கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்க, இன்னொரு அம்மா சிவப்பு. 2 பேரும். இங்கே ஒரு எருமாடு மாதிரி ஒரு டிஎஸ்பி. நான் இதுக்கு பின்னாடி நான் நகல முடியாது, இவ்வளோதான் சார் இடம். இந்த அம்மா உட்காந்துருக்குல்ல, கருத்தம்மா, அது காலை மேலே அட்டங்கால் போட்டது. அந்த கால் வந்து என்னுடைய கவுட்டுக்குள்ளே வரும். நான் இப்படி பார்க்குறேன், பார்த்தா என்ன அர்த்தம், இப்போ பக்கத்தில் ஒருத்தன் கால் போட்டுன்னா பார்ப்போம்ல, அவர் கால் எடுப்பார், அதானே பார்க்குறேன். அது நான் பார்க்கணுங்கிறது தானே அதை வைக்கிது. என்னன்னா இல் ட்ரீட் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஓப்பனிங்க நிறைய சாட்சி மாதிரி நான் சொன்னேன். அப்போ தான் எடுத்தோன்னே கேட்டுச்சு.
சரி சரி அந்த சிடியெல்லாம் கொண்டு வந்தீங்களான்னு. நான் காப்பி கொண்டு, ஏன்னா சாட்சின்னா என்ன, ஒரு எஃப்ஐஆர் ஒரு வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா நீங்கள் கையில் இருக்கிற சாட்சி, கொஞ்சம் படங்கள், அதை பொள்ளாச்சி சேர்மன் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இருக்கிற படம் எல்லாம் எங்கிட்ட கலெக்ஷனில் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் காய் போட்டு எல்லாத்தையும் கொடுக்குறோம். என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுக்குறோம். நாங்கள் இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கொடுக்குறோம். அது எல்லாமே டேக் போட்டு கொடுக்குறேன் எல்லாம் வச்சு. சரி சரி மிச்ச சிடி எங்கன்னு கேட்குது. மிச்ச சிடினா என்ன, 1100 சொன்னீங்கல்ல, அது 2 3 தானே இருக்குதுல்ல மிச்சம், அது நீங்கள் தாங்க பார்க்கணும். இல்லை உங்கள்கிட்ட இருக்குது அதை கொடுங்க அப்படின்னு. சரி இல்லைங்க நீங்கள் தாங்க அதை பார்த்து கொடுக்கணும், என்கிட்ட இருந்தால் நான் எப்படிங்க கொடுக்காமல் இருப்பேன். இல்லை அது சரி, இந்த சிடி யாரை கேட்டு போட்டிங்கன்னு கேட்டேன் ஆரம்பிச்சு. யாரை கேட்டு போனேன், யாரை கேட்டு போனேன். அப்போ நான் சொன்னேன் இது என்ன சாட்சிக்கா இல்லை இன்ட்ராகேஷனான்னு கேட்டேன். மிஸ்டர் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு. அதுக்குள்ளே இங்கே இருக்கிறோம் ஒருத்தன் சொல்லலாம், ஹலோ மிஸ்டர் நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா 2 வருஷம் ஜெயிலுக்கு தெரியுமாங்கிறான் இவன். அதெல்லாம் தெரியுங்க, இன்னைக்கு முதல்ல சாட்சிக்கு தானேங்க கூப்பிட்டீங்க, நீங்கள் என்னங்க இப்படி உட்காந்து இவ்வளோ தூரம் ஒரு இல்ட்ரீட் பண்ணுறீங்க. நான் ஒரு பத்திரிக்கை ஆசிரியங்க, நான் ஒன்று சும்மா தெருவில் போகிறவங்க கிடையாது. நோ ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுங்க 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க உங்கள் வீடியோ, அது தெரியுமா உங்களுக்கு? நான் அது நான் என்னங்க செய்கிறது, என்ன அது நான் என்னங்க செய்கிறது, 1.5 கோடி பேர் பார்த்தாங்க, பண்ணோம் போட்டோம். நான் இது பொய்யா போட்டோமா? பொய்யா போட்டால் கேஸ் போட சொல்லுங்கள். இல்லை எங்கிட்ட தான் நீங்கள் பண்ணியிருக்கணும், நீங்கள் போட்டுக்கூடாது. இல்லை அப்படி எதுவும் சட்டம் இருக்கான்னு கேட்டேன். சட்டம் எதுவும் இருக்கா? இல்லை நீங்கள் ஒன்றே சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பட்டியல் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை கொடுங்க. அதாவது அவங்க பயந்தது சார், என்கிட்ட பட்டியல், அப்புறம் அந்த பிரவீன் தான் மெயின் அவங்களுக்கு. பார் நாகராஜ் பிரவீன் 2 பேர், அவன் 2 பேரும் ஏடிங்காரன், இவன் ஏடிங்காரன், இவன் ஏடிங்காரன் பையன், பொள்ளாச்சி மாவட்ட பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன். இவங்களை பற்றி வீடியோ இருந்து போடுவாங்க தான் அவங்களுக்கு ரொம்ப பயம். அதை கொடு. அப்புறம் யாரெல்லாம் உனக்கு சோர்ஸ் கொடுத்தோம், அது நான் வரிசையாக அந்த இதில் போட்டிருந்தேன். சோர்ஸ் யாரெல்லாம் கொடுத்தோம் அவங்களாம் யாருன்னு சொல்லு. எப்படி இந்த உங்கள் சிடி வந்துச்சு, அதை எப்படி சொல்ல முடியும்? எனக்கு போலீஸ்காரன் தான் கொடுத்தான், அதை நான் சொல்ல முடியுமாங்க? உங்ககிட்ட தான் வந்துச்சுன்னு உங்ககிட்டயே சொல்கிறதா? அப்புறம் ஆதாரங்களை பத்திரிகைகளை வெளியிட்டேன். ஏன் வெளியிட்டேன்? ஏங்க பத்திரிகைன்னா ஆதாரம் வெளியிடுறது தானே, ஆதாரம் இருந்தால் தானே பத்திரிகையில் செய்தி. எனக்கு சார் 2 மணி நேரம் ஆச்சு, நம்மளை பிரித்து எடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் மென்டலாக உடைக்கிறது இருக்குல்ல அவங்கள, இது 2-3 விஷயத்த சொல்கிறாங்க. ஜாக்கிரதை, ஒருத்தன் போட்டுட்டா இதே மாதிரி இவனை மாதிரி தான் உங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பேன் அப்படிங்கிறது. நெருக்கடி உங்களுக்கு வரும், ஸோ இதை செய்யாதீங்க என்ன. அது அப்போது நான் சொன்னேன், என்னங்க இது நீங்கள் பொம்பளை தானே, அதை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அந்தம்மா எகிரிச்சு, யார் அந்த கருத்தம்மா எகிரிச்சு அப்படியே. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், தஸ்ஸு புஸ்ஸு அப்படின்னுச்சு. ஏங்க அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே வயிறுறாங்க, என்னங்க இவ்வளோ கொடுமை நடந்திருக்குங்க, நீங்கள் பொம்பளையில் இருந்து இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா என்னங்க அர்த்தம்? 1.5 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னு. என்னங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எனக்கு, நான் வெட்கப்படுறேங்க. நான் இந்த மாதிரி இப்படி 2 பேர் இதை பற்றி கேட்குறாங்க, இதை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வெட்கமாக இருக்குங்க அப்படின்னு. அதை பற்றிலாம் வி டோன்ட் கேர் அப்படின்னு எனக்கு டைம்லாம் கொடுத்தாங்க. டைம் கொடுத்து மறுபடியும் சொல்கிறேன், இவன் சொல்கிறான் 2 வருஷம் ஜெயில் இருக்கு சார். போயாண்டு நான் அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்படல, பார்க்குறேன் சார், வெளியே வரேன் சார். 2 மணி நேரம் கழிச்சு ஆஃபீஸு சிபிசிடி ஆஃபீஸு கும்முருட்டில் இருக்கு. ரைட்டா? ஆனால் இடையில ஒன்று கிடைக்க போனேன். இடையில அங்கே ஒரு பஜ்ஜி சொல்லிச்சு, ஆனால் சாபர் சேட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காருண்ணே. நான் சார் என்ன சார் சொல்கிறேன், அவ்வளோதான் டிஜிபி, சிபிசிடி டிஜிபி, அவ்வளோதான். என்னை விசாரிக்கிறதுக்கு மேலே அந்த ஆள் கேட்டுட்ருக்கா, புரிதா அவங்களுக்கு? அப்போ தான் ஒரு எடப்பாடிட்ட போய் ஜாயின் பண்ணியிருந்தார். ஜாயின் பண்ணால் வேலையில் சில ப்ராமிஸை கொடுத்து சேருவாங்க தெரியுமா? அப்படியா சரின்ட்டு
அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து 2 மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறேன், மெழுகுவர்த்தி வச்சுருந்தாங்க. அங்கே போனேன்னு உங்களுக்காக ஒரு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணே, நீ யார் பத்திரிக்காரனை பார்க்கக்கூடாது. என்னென்னா பத்திரிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க சார். பத்திரிக்காரங்களை நாங்கள் பார்த்துடக்கூடாதுங்கிறக்காக, பேட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக எவனாவது இந்த சீப்பை ஒழிச்சு வச்ச கதை தான். பத்திரிக்காரன் இங்கே இல்லைன்னு நான் பேட்டியை கொடுக்க மாட்டேன்னா, ஏன்னா அறிவு வேணாம் கொஞ்சமாவது. மீடியா லைட் இல்லாமலாம் வருவோம் நாங்கள் போடுவேன். அப்போ நான் கேட்டேன், பத்திரிக்காரன் எங்கே இருக்கீங்கன்னு. அப்போ தான் சார் நாங்கள் ஏங்க நீங்கள் லைட் வச்சுருப்பீங்களாண்ணே. ஆமாண்ணே, அதை ஆன் பண்ணியாண்ணே. ஆன் பண்ணி அங்கேயே கக்கிட்டேன். கடைசியில் யாருன்னா இந்த கருத்தம்மா வந்து கக்கன் பேத்தி. நம்ம கக்கன்கிற ஒரு பெரிய தியாகி, ஒரு பெரிய ஆள். உண்மையிலேயே அவர் இன்னைக்கு வரைக்கும் பாராட்டிட்டு இருக்கு, தமிழகமே பாராட்டுற ஒரு விஷயம். அவருக்கு பேத்தி தான் அந்த என்னை இந்த கவுட்டுக்குள்ளே காலை இங்கே கொண்டு வந்து வச்சு இங்கே நின்று என்னை மிரட்டுனது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னது, யாரை கேட்டு போட்ட அப்படின்னு சொன்னதுலாம். அது பக்கத்தில் ஜால்ரா வந்து நம்ம நிஷாவும் இருந்துச்சு கூட, அவர் தான் நோட் போட்டுக்கிட்டாங்க. சரி காலை கொடுமேன்ட்டு வந்தேன். எங்கே போவீங்க நீங்கள்? இதுக்கு பின்னணியில் என்னென்னா பெரிய உண்மை ஒன்று இருக்குது தம்பி, அதை சொல்லிடக்கூடாதுங்கிறது தானே இந்த திரை. இல்லை சார், ஒருவேளை இப்படி இருக்கலாம், சொல்லிடணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல. இப்படி விசாரிச்சு நீங்க அப்பயா உண்மை இது வந்துடும், அதுல இருந்து ஒரு லீட் எடுத்து போய் பிடிச்சிடலாங்கிறதுக்காக கூட. அப்படி இல்லை, அவங்க வந்து ஏன்டா போட்டேன்னு தானே கேட்குது. ஏன் போட்ட, பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட் கொடுனா. ஏன் அவங்க உஷாராயிட போறாங்க, என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருப்போம்ல. பிடிச்சி கிழிச்சாங்க, நீங்க பாத்தீங்க. சிபிஐ தானே பிடிச்சி, இவங்களா பிடிச்சாங்க. நீங்க அவங்க பதில் சொல்லுவாங்க, போலீஸ்காரனா இருந்து நீங்க பதில் சொல்றீங்க. ஆனா எனக்கு நான் அப்படி இல்லை. இது அந்த பதில் அதுவே கிடையாது. ஓகே, நீங்க அதனுடைய நோக்கமே ஒரு எஸ்பி பேரை சொல்லி மிரட்டுறான் சார், ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு. இந்த பக்கம் என்னைய கூப்பிட்டா நீங்க பத்திரிகாரனும் இதை போட்டக்கூடாது. யாராவது வந்தீங்க கோபாலுக்கு நேர்ந்த கதி தான். அதானே உங்களுக்கு. இல்லை சார், ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்போது அதை சரி செய்ய வேண்டிய இடத்துலயும் நிர்வாகிகள் அதிகாரிகள் இருக்காங்கல்ல. இது சரி செய்யலையே சார். ஆட்சியாளர் தப்பு செஞ்சவனை பாதுகாக்கிற வேலை தானே சார் பண்றாங்க. இப்போ வீரப்பன் விஷயத்துல எப்படி, நான் முத படம் எடுத்து போடுறோம் சார். தேவாரம் வந்து ஃப்ரண்ட் லைன்ல பேட்டியை கொடுக்குறாருன்னு நக்கீரன் போட்டப்போ தான் வீரப்பனே எப்படி இருப்பான்னு தெரியும்னா அவர் பேட்டி கொடுத்தாரு. அதே தேவாரம் நீ காட்டில் விட்டு சொல்றது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆனால் தொடர்ந்து நீங்க தொடரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த பின்னாடி இருக்கும் பெரும்புள்ளிய அது கட்டாயம் வரும் சார். ஏன்னா உங்களுக்கு இந்த கூட்டு வன்புணர்வு இருக்குல்ல, இதுக்கு தலகர்த்தாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கான் சார். இந்த சமூக நன்மைக்காக அதெல்லாம் வெளியே வரணும். கண்டிப்பாக இது வரையும் வந்ததுங்கிறது கொஞ்சம் இன்னும் எச்சம் இருக்குது, வரணும் சார். நன்றி சார், உங்களோட நினைவு நீங்கள் பார்த்து ரொம்ப நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.